ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சஃபிடா vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அதனால தான் நான் ஷார்ட்ஸாக போட்டுட்ருந்தேன். நாங்கள் ட்ரிப் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 days 2 weeks கிட்ட ரொம்ப நானும் ஹுமேராவும் முடியாமல் இருந்தோம். அதனால தான் என்னால் உடனே அப்லோட் பண்ண முடியல, லாங் வீடியோவுக்கு ரெக்கார்ட் பண்ணி. ட்ரிப் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒத்துக்கலை. ஃபஸ்ட்டு ஹுமேராக்கு தான் ஒத்துக்காமல் போச்சு. ஸோ நாங்கள் 3 days போட்ட பிளானே கேன்சல் பண்ணிட்டு 2 daysல ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா ரொம்ப எனக்கும் கோல்டு, ஹுமேராவுக்கும் பார்த்திங்கன்னா கோல்டு ஃபீவராக இருந்தது. அப்புறம் எனக்குமே ஃபீவர் வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரத்துக்கே ரொம்ப டேஸ் ஆச்சு. நாங்கள் எந்த ஊருக்கு ட்ரிப் போனோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் போன பிளேஸ் நேம் வேகமான். இது கேரளாக்குள்ளே தான் இருக்குது. ட்ரிவாண்ட்ரம்லேருந்து ஒரு 5 hours ட்ராவல் ஆகும் அங்கே போகிறதுக்கு. ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி இதுவும் ஹில் ஸ்டேஷன் தான். பட் அந்தளவுக்கு ஹைட் கிடையாது, அதை விட கொஞ்சம் கம்மி தான். பட் நேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் என்ன ஸ்பாட்லாம் பார்த்தோம், நாங்கள் எப்படி பிளான் பண்ணி போனோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக கேரளாவுக்கு வரீங்கன்னா இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். மஸ்ட் விசிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இயர்லி மார்னிங் 6:30க்கு எங்களுக்கு ட்ரெயின். ஸோ நாங்கள் ஒரு 4 o'clockலாம் எழுந்துச்சு கிளம்பி வந்துட்டோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் போக தேவையில்ல, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஸ்டேஷன் போனாலே போதும். ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு எங்களுடைய பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் போயிட்டோம். நாங்கள் கிளம்புனது பார்த்திங்கன்னா August 15 Thursday. ஸோ நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னாக்கா, நம்ம போயிட்டு உடனே நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டயர்டாக இருக்கும். ஏன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிருக்கோம். ஸோ டயர்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, நேராக ரூமுக்கு போயிட்டு நல்லா Thursday ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூம்கிட்டே நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கேயே நம்ம சுற்றி பார்த்துட்டு ஃப்ரைடேலேருந்து நம்ம வெளியில் போய் சுற்றி பார்க்கலாம். அப்படி தான் நாங்கள் பிளான் வச்சுருந்தோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கலக்கூட்டம்லேருந்து கோட்டயம் வரைக்கும் தான். ஸோ கோட்டயம்லேருந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்து தான் நம்ம போய் ஆகணும், ஏன்னா ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ நாங்கள் அங்கே கார் புக் பண்ணி வச்சுருந்தோம். கார் புக் பண்ணியது பார்த்திங்கன்னா Thursday அன்றைக்கி நாங்கள் கோட்டயம் இறங்குனது 9:30க்கு. ஸோ அப்போ அவங்க பிக்கப் பண்ணிட்டு திரும்ப Saturday அன்றைக்கி நைட் எங்களுக்கு 9:30க்கு ட்ரெயின் கலக்கூட்டம்க்கு. ஸோ அப்போ ட்ராப். அது வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த காரோ ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இங்கே ட்ரெயின் வந்துருச்சு. நாங்களும் ஹாப்பியாக எங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹுமேராவும் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணால். ஸோ 6:30லேருந்து 9:30 ஃபுல்லாக ட்ரெயின் ட்ராவல் பண்ணிட்டு கரெக்டாக கோட்டயம்க்கு நாங்கள் 9:30க்கு போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரியாஸ் கிராண்டுன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ அங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் காருக்கு போயிட்டு வேகமான் போகிறதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற ஸ்பாட்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. காரில் ஏறி கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹுமேரா சரியான அடம் பண்ணிகிட்டே இருந்தா, இங்கிட்ட இங்கிட்ட தாவிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தா. அவளை சமாளித்து எங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் 4 o'clockலாம் முழிச்சனால ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் நேரத்துலேயே நான் தூங்க ஆரம்பிச்சேன். என் ஹஸ்பண்ட் தான் ஹுமேராவை சமாளிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நான் முழிச்சு பார்த்தா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் மலை மேலே ஏறிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஃபுல்லாகவே தூக்கம் போகலை. இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா, எனக்கு கார் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா ஒத்துக்காது. ஏன் அப்படின்னா, காரில் ஏறணுன்னா இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ காரை விட்டு இறங்குறனோ உடனே அது எனக்கு நின்றும். அந்த சென்சேஷன் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அது என்னன்னே தெரியல. ஸோ எனக்கு நம்ம நார்மல் ரோட்டில் போனால் கூட ஒன்றும் தெரியாது. இது கொஞ்சம் வளைஞ்சி மலை மேலே போனனால எனக்கு சுத்தமாக ஒத்துக்காத மாதிரி இருந்தது. எப்படா இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போகும்போதே ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. ஸோ அங்கே காரை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே மாங்காய், அதுக்கப்புறம் நெல்லிக்காய்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் அங்கே ஃபோட்டோஸ்லாம் பண்ணிட்டு நல்லா அங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரூமுக்கு கிளம்பி திரும்ப போனோம். மலையிலேருந்து மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டியாக டவுன் மாதிரி இருந்தது. அங்கே நிறையா ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரி. அப்புறம் ஹாஸ்பிட்டல்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஜஸ்ட் 2 கிளினிக் மட்டும்தான் அங்கே இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சினா நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் எல்லாமே ஹுமேராக்கும் சரி, எனக்கும் சரி, என் ஹஸ்பண்டுக்கும் சரி எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தது. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு.
ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரூமுக்கு ரீச் பண்ணுறதுக்கு போனோம். ஹுமைரா வந்து ஆட்டம் போட்டு டயர்ட் ஆகிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் ஸோ எங்கள் ரூமுக்கு போகிறது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் டாப் வியூவில் தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்த ரோடே எப்பட்றா அதில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க காரில் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது வேகாமிஸ்ட் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ரூமோட நேமு. எங்கள் ரூம் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸும் இருந்தது. அங்கேயும் பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்து இருந்தாங்க. நாம் இது மாதிரி கார்லாம் புக் பண்ணி போகிறோம் அப்படின்னா டிரைவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும். அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் இல்லையா ரூமு, அங்கேயே வந்து ஏதாவது கீழே வந்து டிரைவர்ஸ்க்குன்னு ஏதாவது சும்மா வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவங்க ஸ்டே பண்ண வச்சுக்கலாம். அது ஃப்ரீ தான். அப்படி இல்லைனா அவங்க வந்து அவங்களுடைய கார்லேயே வந்து ஸ்டே பண்ணிப்பாங்க. பட் நம்ம ஃபுட்டு வாங்கி கொடுக்குறது மட்டும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி இதான் எங்களுடைய ரூம். வாங்க எங்கள் ரூம் டூர் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ். ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இங்கே குட்டியாக ஒரு பால்கனி இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் எடுத்த ரூமில் வந்து விண்டோஸ் தான் அதிகம். ஸோ எந்த இடத்துலேருந்து பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூ தெரிஞ்சிட்டே தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஆஃப்டர்நூன் 1 o'clock அந்த மாதிரி டைமிங்கில் தான் போய் ரீச் ஆனோம். ஹுமைரா பார்த்திங்கன்னா ரூமை சுற்றிக்கிட்டு இப்படியே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோர் தெரியுது பாருங்கள், பிளாக் கலரில். அது வந்து இன்னொரு ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக வந்து டைனிங் ஹாலா இல்லை லிவிங் ஏரியாவா ஏதோ ஒன்று. ஸோ அங்கே அது எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு டேபிள், அதுக்கப்புறம் குட்டியாக ஃப்ரிட்ஜு, இது எல்லாமே அங்கே இருந்துச்சு. சோஃபாலாம் எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே உட்காந்துட்டு அந்த விண்டோஸை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பால்கனி வழியாக நம்ம பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்லாம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எங்களுக்கு லக்கேஜ்லாம் கொண்டு வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த ரூம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொன்னாங்க மார்னிங் செஃப் இல்லை, ஸோ நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அவங்கக்கிட்ட பேசி ஃபுட்டு ஆர்டர் பண்ணி ரூமுக்கே வந்து டெலிவரி பண்ணாங்க. இன்னொரு டோர் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு ரூம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நாங்கள் புக் பண்ணோம். இது வந்து டீலக்ஸ் ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா வியூ நிறையா இருக்கும். ஸோ அந்த ரூம் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். 1 டேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 வந்தது. உங்களுக்கு ரூம் வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ரூம்ஸ் இருக்கும். இமேஜஸ், ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிரைவர் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுவுமே வந்து எல்லாமே அந்த ரூமில் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து டிவி இருந்தது, வார்ட்ரோப், பெரிய மிரர், இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரூம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இதில் ஒரே ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் அந்தளவுக்கு நல்லா ஹாட்டாக வரல. அது ஒன்று தான் எனக்கு வந்து இங்கே ட்ராபேக்காக இருந்தது. ரூம் மெயின்டைன் பண்ணுறவங்க கிட்ட நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி ஹாட்டாக வரல, அவங்க சரி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. சரி பண்ணியும் கொடுத்தாங்க. பட் அப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூடாகவே வரல. மைல்டான ஒரு ஹாட் தான் வந்து இருந்துச்சு வாட்டரில். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பால்கனி இருந்தது. ஸோ அந்த வியூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக, வெளியில் போகாமல் ரூம்லேயே இருந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வியூ, கிளைமேட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. நாங்களும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம் ரூமில். Day 1 நாங்கள் பிளான் பண்ணது ஃபுல்லாக ரூமில் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கே ரூம்மேஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கீழே கொஞ்சம் ப்ளே ஏரியாலாம் இருந்தது. ஸோ அங்கெல்லாம் போய் ஹுமைரா விளையாட வைக்கணும். ஸோ இதான் எங்களுடைய பிளானாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக நாங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும். அதே மாதிரி நைட்டும் சீக்கிரம் தூங்கிடணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். கிளைமேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு மிக்சட் கிளைமேட் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போனப்போலாம் நல்லா வெயில் அடிச்சிச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா லைட்டாக மழை இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், டின்னருக்காக மட்டும் வெளியில் போயிட்டு திரும்ப நாங்கள் வந்தோம். பட் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு. முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியவே இல்லை. இந்த காரில் வந்தப்போ எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. ஸ்பாட்லாம் எப்படி போய் நீங்கள் பார்க்கணுன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன ஸ்பாட் அங்கே இருக்குது, எப்படி போகலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கார் டிரைவருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரூம் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்டையுமே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க ஒரு ஃபிஷ் பார்க்குக்கு நீங்கள் போயிட்டு டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே தான் நாங்கள் போயிருந்தோம். பட் ஆனால் வந்து நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சு கிளம்பி போகிறதுக்கே வந்து டைம் ஆகிட்டு. ஸோ அங்கே ஃபிஷ் பார்க் வந்து 6 o'clock
இல்லை 7 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, டின்னர் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம திரும்ப ரூமுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டின்னர் ஃபினிஷ் பண்ண போயிட்டோம். ஸோ வாகமானில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட படித்த 2 பசங்க இருக்காங்க, ட்வின்ஸு. ஸோ அவங்க வீடு அங்கே தான் இருக்குது. அவங்க ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணும்போது அவங்க பேரண்ட் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் நான் சொன்னேன். ஸோ அதுலேருந்து ஒரு 4-5 ஷாப் தள்ளி தான் அவங்களோட வீடு, அவங்க கடை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், டின்னர் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு நாங்கள் போனோம். ஸோ அவங்க வந்து அங்கே தான் அப்பையிலேருந்தே இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ரூமுக்கு கிளம்பும்போது தான் நான் வந்து அந்த மிஸ்டையே பார்த்தேன். காருக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதே சுத்தமாக தெரில. ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்கள் டே 1 பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. ஸோ நம்ம டே 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.